ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வணக்கம், வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் RRR ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். RRR பார்த்துருப்பீங்க, 6-6 ஓடிச்சு. சூப்பரான மேட்ச். பட் இது வந்து அஸ்டானிஷிங் மேட்ச் இல்ல, அஷுடானிஷிங் மேட்ச், அஸ்டானிஷிங் மேட்ச். லாஸ்ட்ல அர்ஸ்லி போட்டு அங்க அஷுட்டோஷ் வச்சதுனால ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா, அகமதாபாத்ல நம்ம வந்து போன தடவை ஃபைனல்ஸ் பார்த்தோம்ல, சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. அந்த மேட்ச செப்பாக்கோடைய ஸ்லோ விக்கெட்ல அந்த ஃபைனல்ஸை பார்த்த மாதிரி இந்த மேட்ச். நீங்க பாருங்க, அந்த கடைசி ஃபுல்டா செட் மாதிரி அடிச்சார்ல, அது அப்படியே மோஹித் சர்மாவை ஜடேஜா அடிக்கல, அதே டைப்பு லோ ஸ்கோரிங். ஆனா அகமதாபாத்ல இருந்த ஃபைனல்ஸை செப்பாக்ல பார்த்த மாதிரி. எஸ் சார், நான் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்லி வந்துட்டு RR பக்கம் என்ன வந்து சரண்டர் பண்ணினாலும் முடிவு பண்ணி தான் இந்த வந்து அவங்களுக்காக ஒரு பிங்க் கலர் சட்டை, அப்புறம் வந்துட்டு நம்ம இவரு சஞ்சு சாம்சனுக்காக வந்துட்டு மல்லு சட்டையா மெயினா போட்டு வந்து எந்த ஸ்டேட்டு கேரளம் டோய் அப்படின்னு இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சனுக்காக விசில் பறக்க விட்டு வந்திருக்கேன். பட் நீங்க எப்படி நினைக்கிறீங்க, இந்த ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சை கூட வந்துட்டு இவ்வளவு த்ரில்லிங்கா கடைசி வரைக்கும் உங்களால எடுத்துட்டு போக முடியுமா ஏன் அப்படின்னு கேட்க தோணுதா? இல்ல பாலா, இந்த மேட்ச் ஆக்சுவலா வந்து உண்மையாவே அவ்வளவு தூரம் வர வேண்டிய ஒரு மேட்ச் தான் பாலான்னு நினைக்கிறீங்க? போலிங் குவாலிட்டி பிரமாதமா இருந்தது. பிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு போலர்ஸ். டெஃபினட்டா போலர்ஸுக்கு ஹெல்ப் இருந்தது. ஏன்னா ஷார்ட் ரைசிங் டெலிவரி அடிக்கிறதுக்கு நல்லாவே ஆடுறாங்க எல்லாரும். பட் எல்லாமே ஸ்பூன் ஆகி கேட்சா போச்சு. நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல, அகெயின்ஸ்ட் த பேஸ் அடிக்கிறதுக்கு போல சீவலான்னு. பட் இதுல சீவவும் முடியாது, அவ்வளவு கேரி இல்ல பிச்ல. அட் த சேம் டைம் அடிச்சவங்க எல்லாம் தப்பா அடிச்சு பவுண்டரி லைன்ல பிடிச்சாங்க கேட்சஸ். எஸ்பெஷலி ரபடா ஹை கேட்ச் பிடிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து மாடல். எப்படி பிடிக்கணும், செஸ்ட் ஹைட் பால் எப்படி பிடிக்கணுன்றது ரபடா பிடிக்கிறது மாடல். நான் எப்பவுமே சொல்லுவேன். அவரு லிவிங்ஸ்டன் எல்லாம் பிடிக்கும், ரொம்ப சேஃபா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பிடிக்கிறது. மார்க்ரா இவங்க எல்லாம் பிடிச்சா அவங்கள பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் அவங்க எப்படி ஹை கேட்ச் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும் எப்படி பிடிக்கணும். நான் வந்து ஃபீல்டிங்க்குன்னு டெடிகேட் பண்ணியிருந்தேன் லைஃப். அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா 100 ஹை கேட்சஸ் இந்த மாதிரி பேட் லைட்ல இல்ல வந்து சன் நம்ம கண்ணில் அடிக்கும் போது. ஸோ அது ஒரு டெரிபிக் டெமோவா இருந்தது. லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் இல்ல, லைக் சாம் கரன், ஆர்ஷ்தீப், மகாராஜ், அப்புறம் கடைசியில் பேட்ஸ்மேன்ல பார்க்கும்போது ஹெட்மேயர்னு சொல்லி ஒரே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாமினேட்டடாவே இருக்கு மேட்ச். பட் ஒரு லோ ஸ்கோரிங் நார்மலா போர் அடிக்கும். நேற்று மேட்ச் ரொம்ப போர் அடிச்சது. பட் இது லோ ஸ்கோரிங்கா இருந்து கூட குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வாஸ் சோ ஹை. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு. ஸோ தட் வாஸ் பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் மேட்ச். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட். T20னாலே அது 86 தானே. பட் இதுல விக்கெட் எடுக்கிற ஒரு மேட்ச்ல ஒரு மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்ச் அது. எஸ் சார், இந்த மேட்ச்ல வந்து எனக்கு மெயினா என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓரளவுக்கு மேல வந்து சஞ்சு சாம்சன் எனக்கு வந்து ஓகே, நான் இவ்வளவு தூரம் வந்து அந்த பஞ்சாப் கிங் டீம் வந்து கம்மி ரன்ஸ் அடிக்க வச்சிட்டேன், ஐயோ எனக்கு இவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு ஒரே பூரிப்பாய் என்ன பண்ணிட்டாரு, ஃபீல்டிங்ல வந்து லாங் ஆன்ல யாரோ ஒருத்தருக்கு ஒரு கேட்ச் வருது, இவர் இருங்க இருங்க நான் வரேன் யாரும் பிடிக்காதீங்க, ஐ எம் கமிங் அப்படின்னு அப்படியே இங்கிருந்து கிளவுஸை மாட்டின்னு ஓடுறாரு. அந்த ஃபீல்டருக்கு ஒன்றும் புரியல, இவர் எதுக்கு அங்கிருந்து இங்கே வராரு அப்படின்ற மாதிரி. இந்த ஹை கேச்சஸ்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சு. அதை பத்தி கொஞ்சம் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்கவுண்டர்ஸ்ல இந்த மாதிரி நடந்தப்போ ஹை கேட்ச் பத்தி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆடியன்ஸ் லைக் தட். அதனால கேட்குறேன். ஸோ நார்மலாவே நீங்க பாருங்க, அந்த அதர்வா அஷுதோஷ் 2 பேரும் ஹை கேட்ச் கொடுத்தாங்க. அதர்வா ஹை கேட்ச்ல என்ன ஆச்சு, இந்த குல்தீப் சென் வந்து அவர் கைக்கு வந்துட்டு இருக்கு, பால் இப்படி வந்துட்டு இருக்கு. அவர் பிடிக்க போகும்போது இங்கேருந்து கொண்டு வந்து கிளவ கொண்டு வந்து கிட்டத்தட்ட தள்ளிட்டாரு. பட் என்னன்னா, பால் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் போகும்போது விக்கெட் கீப்பர் வர்றது கரெக்ட் தான். ஏன்னா கிளவுஸ் ரொம்ப பெருசு இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மரத்தை கையில வச்சு அப்படியே மரம் இல்லை ஒரு பெரிய துணி அதை வச்சுன்னு பாலை கவர் ஆ மாதிரி. ஸோ அதனால விக்கெட் கீப்பருக்கு அதுல ப்ரையாரிட்டி கொடுக்கறது தான் நியாயம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் அது குல்தீப் சென் கைக்கு வர சமயத்துல போய் கிளவ் எடுத்துன்னு போனாரு. அவர் சேஃபா பிடிச்சாரு, எதுக்கு நீ வந்தேன்ற மாதிரி கேட்டாரு. ஸோ அந்த இடத்துல பிடிக்கும் போது ஒரு மிஸ்டேக். தோ விக்கெட் கீப்பர் தான் பிடிக்கணும் எப்பயுமே. ஹை கேட்ச் 2 பேர் கொலைட் ஆகும்போது கீப்பர் பிடிக்கிறது தான் சேஃபர். ஏன்னா டியூ பிரச்சனை கிடையாது, நல்ல பெரிய ஸ்பேஸ். அதனால ஒரு மரம் அதுல மரத்துல பிடிக்கிற மாதிரி. இப்போ இது பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்னா சஞ்சு சாம்சன் வந்ததுல நியாயம் இருக்கு. ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ்ல ஷார்ட் விக்கெட் கிட்ட போலரே வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவேஷ் கான் கரெக்டா பிடிப்பாரு. அதுல போய் இவர் இடிச்சாரு பாத்தீங்களா, அது பைத்தியம். அது பண்ணவே கூடாது.
அது கிளவ் இருக்கு, நமக்கு தான் ப்ரையாரிட்டினா கூட ரொம்ப சிம்பிள் கேட்சா போலர்கிட்ட போயிட்டு இருக்கு, காட்டன் போல். ஒரு போலர் போட்டுட்டு அவரே கேட்சுக்கு போகும்போது மொமெண்டம் அவருக்கே இருக்கும், மூவ்மெண்ட் இந்த மூவ்மெண்ட்ல இருப்பார். ஸோ அவரை ஈஸியா பிடிப்பாருன்னு கொஞ்சம் நம்பணும். ஸோ அதுல அவர் தப்பு பண்ணிட்டார். அண்ட் நார்மலா 2 பேர் இப்படி பால் வருது, 2 பேர் கொலைட் ஆறாங்கன்னா லேவேட் மைன் அப்படின்னு கத்தணும். யாரு கத்துறாங்களோ அவங்க தான் அந்த கேட்சை பிடிப்பாங்க. சேஃபர் ஆஃப் த டூ யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜடேஜா வர்றாரு, இல்ல ரபடா வர்றாரு, இல்ல மார்க்ராம் வர்றாருன்னா இன்னொரு ஃபீல்டர் சும்மா இருந்தாங்க. ஏன்னா லேவேட் மைன்னா அவர் பிடிக்க போற அர்த்தம். அதை பார்க்காம 2 பேர் இடிச்சீங்கன்னா நம்ம அடிபடும், பந்து ஸ்பில் ஆகும், எல்லா பிரச்சனையும் ஆகும். ஸோ இது வந்து சஞ்சு சாம்சன் இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணும். ஹை கேட்சுக்கு போய் அப்ரோச் பண்ணும்போது யார் வராங்க, எந்த பொசிஷன்ல வராங்க, நம்ம கைய மூக்க நீட்டுறது நியாயம் தானே இல்லையான்னு பார்க்கணும். எஸ் சார், குட் எக்ஸ்பிளனேஷன் சார். எனக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆக்சுவலா தேவர் செயிலிங் வெல். இந்த டோர்னமெண்ட் ஆரம்பத்துல வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுடைய பரவாயில்ல, பஞ்சாப் கிங்ஸ் கூட மேட்ச் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க, இந்த டோர்னமெண்ட் என்ன ஆச்சு இந்த வருஷம் நம்ம கூட பேசியிருந்தோம். ஆனா இந்த தடவை இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் வந்து எனக்கு தோ பவுலிங் சூப்பரா இருந்துச்சு, ஆரா கிட்ட இருந்து நீங்க என்ன வேணா சொல்லலாங்க சார். ஐ எம் நாட் டேக்கிங் த கிரெடிட் அவே ஃப்ரம் த, பட் பஞ்சாப் கிங்ஸ் இன்னும் சென்சிபிளான ஒரு பேட்டிங் ஆடி இருந்திருக்கலாம் எனக்கு தோணுச்சு. தேவையில்லாம் இந்த பிரப் சிம்ரன் சிங் ஒருத்தர் போன சீசன் வரைக்கும் வந்து அவரை ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க, அவர் நல்லா ஆடுவாரு, சிம்ரன் செம்மையா வருவாரு, நல்லா ஆடுவாரு, போவார். இந்த சிம்ரனை தூக்கி 1 டவுன்ல போட்டது பிரச்சனையா, இல்ல அவருக்கு என்ன ஆச்சு? பிகாஸ் அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ்லாம் ஒரு சீசன் நல்லா விளையாடும் போது நம்ம அடுத்தடுத்து அவங்க அடுத்து நல்லா விளையாடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? அவங்கள மாதிரி ஒருத்தவங்க டக்குன்னு போயிடுறது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்குது. அண்ட் நிறைய சேஞ்சஸ், அதர்வா டெய்டுன்னு சொல்லி டைடு ரின்னு சர்ஃபெக்சல் யாரோ ஒருத்தர் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் வந்தாரு இவர் கூட, ஜானி பேர்ஸ்டோ கூட. சோ அந்த அந்த பேட்டிங் கொலாப்ஸ் ஆஃப் பிபிகேஎஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் பட்லர் வர வேண்டிய இடத்துல தனுஷ் கோட்டியான், கோச்சடையான் அப்படின்லாம் யாரும் வராங்க ஃப்ரண்ட்ல. ஒரே ரொம்ப ஷாக் அது. அஸ்வின் இல்லாததே எனக்கு பெரிய ஷாக்கு, பட்லர் இல்லாதது அதோட பெரிய ஷாக். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பிரப் சிம்ரன்லாம் நீங்க வந்து விக்கெட் அழகான பேட்டிங் ஸ்ட்ரிப் பேரடைஸ் இருந்துச்சு. பிரப் சிம்ரன் ஜோதிகா யாரும் ஆடலாம் 11ல, அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது பால், ஸ்ட்ரோக் மேக்கிங் டிஃபிகல்ட்டா இருக்குன்றது சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர்ஸ் தான் ஆட முடியும். இவரு பிளைண்டா எல்லா பாலும் சுத்தினே இருக்கு. ஆர் நம்ம அஷுதோஷ் ஷஷாங்க் மாதிரி ரா பவர், ப்ரூட்டல் பவர், வெஸ்ட் இண்டீஸ் பவர் அடிக்கிறது. அந்த அஷுதோஷ் டெரிஃபிக் ஆடுறது பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டும் இல்லாம இந்த மாதிரி பிக்சர் நீங்க ஷைன்லாம் பண்ண முடியாது. I think they lost a few runs, about 15 runs, you know where லிவிங்ஸ்டன் ரன் அவுட் ஆகிக்கோ. லிவிங்ஸ்டன் ரன் அவுட் ஆகலன்னா இன்னும் 2-3 6 வந்துடும். அவரை மாதிரி ஒரு கிளீன் ஹிட்டர் நீங்க பார்க்க முடியாது. அவரை போய் ரன் அவுட் ஆகி சார் 2வது ரன் வரும்போது பாதியில் நிறுத்திட்டாரு. அது ஆகாம இருந்ததுன்னா அவன் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இன் பிரின்சிபல் பார்க்கும்போது பஞ்சாபுடைய விக்டரி மாதிரி தான் பாஸ் இந்த மேட்ச். ஏன்னா ஆட்சி ஃபர்ஸ்ட் 2 பால் பிரில்லியண்டா போட்டார். நான் உங்களுக்கு சொல்லல, ஸ்லோ யார்கர் அவுட் சைட் ஒயிட் அவுட் ஆப்ஷன், ஹெட்மயரை 2 பால் நிக்க வைக்கிறதுன்றதுலாம் நடக்கிற காரியமே இல்லை. பட் இன்வேரியபிளி இந்த கெரிபியன் ஹிட்டர்ஸ் லாஸ்ட் ஓவர்ல இருந்தாங்கன்னா அது அவங்க தான் சார் வின் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்தேன். நீங்க அவங்களை கண்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹெட்மயரோ இல்ல ஷெப்பர்ட் வச்சார் பாருங்க, அது மாதிரி போவல், அவங்க எல்லாம் லாஸ்ட் ஓவர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எஸ் சார், பஞ்சாப் கிங்ஸோட இந்த பேட்டிங் கிளப்ஸ் பத்தி நான் கேட்டிருந்தேன். பஞ்சாப் கிங்ஸ்ல எனக்கு என்னன்னா, ஷிக்கர் தவான் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இன்னைக்கு இல்ல, ரைட், ஓகே, அவர் வந்து நீங்க ஓப்பனிங் இறக்க முடியாத சான்ஸ் கிடைக்கல. அவருக்கு பதிலா வந்து நம்ம அதர்வா டெய்டு ஒருத்தரை கொண்டு வராங்க, அதெல்லாம் ரைட், ஓகே, நான் இல்ல, அது ஓகே எனக்கு. பட் என்னன்னா இந்த டீமோட மெயின் ஒரு லியம் லிவிங்ஸ்டன்ற ஒரு பவர் ஹவுஸ் இருக்காருல்ல, அந்த பவர் ஹவுஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் புஷ்னு போகும்போது தான் நமக்கு என்ன இவரு, பிகாஸ் ஹி ஹேட் a very good start. வந்து அன்லக்கி இன்னைக்கு ஒரு ரன் அவுட்ல வந்துட்டு இன்னைக்கு லியம் லிவிங்ஸ்டன் வெளியே போக வேண்டியதா ஆயிடுச்சு. அவர் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஆக்சுவலா அவரும் அசுதோஷ் சர்மாவும் சேர்ந்து மேட்ச் இன்னும் நல்ல ஒரு ஸ்கோருக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்க முடியும் இல்லையா சார்? ஆமா. சோ இந்த பிரப் சிம்ரன் வர இடத்துல லிவிங்ஸ்டன் வரலான்ற, லிவிங்ஸ்டன் பவர் பிளேல வந்தா உங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜா இருக்கும். அண்ட் அவரால் ஒரு திடீர்னு கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி ஒரு 4 பால் தள்ளி ஆடிட்டேன்னா ரொம்ப சயின்டிபிக்கா அடிக்கிறாரு, கண்ணை மூடி அடிக்க மாட்டாரு. ஃபாஸ்ட் போலர்ஸ் அவர் 6 அடிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் வெரி ஃபியூ பீப்புள் கேன் ஹிட். அவ்வளோ பிரில்லியன்ட் ஐ கோயிங் அண்டர் த பால். அதே மாதிரி பினிஷ்ல பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான், ஹெட்மயர் எல்லாம் கோயிங் அண்டர் த பால், டெவாட்டியா, மில்லர் கோயிங் அண்டர் த பால் அண்ட் கிளியரிங், அவங்க எல்லாம் டாப் கிளாஸ் பினிஷர்ஸ். ஸோ தே வில் டூ இட். லிவிங்ஸ்டனை ஃப்ரண்ட்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கடைசி ஒரு 3-4 ஓவர்ல வந்து கண்ணாமரம் ஆஸ்கிங் எடுக்கிற மாதிரி வராது. அவரை ஷுவரா ஃப்ரண்ட்ல கொண்டு வருவாங்க. நீங்க சொல்றது ரைட் சார். நீங்க கேப்டனா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நான் ஓப்பனிங் இறங்கிக்கிறேன், நான் 1 டவுன் இறங்கிக்கிறேன்லாம் நீங்க ஏதாவது முடிவு பண்ணீங்க? தோ யூ ஆர் லெக் ஸ்பின்னர்,
நான் வந்து ஓப்பனிங் இறங்கிக்கிறேன். அது மாதிரி ஏன்னா எனக்கு சாம் கரன் என்ன பண்றாரு, எதுக்கு அவர் வந்துட்டு இன்னைக்கு 2 டவுன்ல வந்தாரு, லியம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா இவ்வளவு பேர் பின்னாடி வச்சுட்டு அவர்கிட்ட இன்னைக்கு கேப்டன்சியை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக இன்னைக்கு நான் வச்சது தாண்டி அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு ஜாலியா 2 டவுன்ல வந்து விளையாட்டு என்ன இந்த மேட்ச்ல எதுக்கு அவர் வந்தாருன்னு நீங்க சொல்லுங்க. ஆமா, இது வந்து இம்ரான் கான் பண்ணுவார். இல்ல இம்ரான் கான் பண்ணி நான் பாத்திருக்கேன். ஆம்ப்ரோஸ் போலிங்கா இருக்கும், ஷார்ஜால மேட்ச் திடீர்னு ஓபனிங் வந்துருவார், நான் ஆடுறேன்ட்டு. அது ஒரு கான்பிடன்ஸ், கேப்டனுடைய கான்பிடன்ஸ். ஏன்னா இவர் டெரர், தோனி மாதிரி டெரரா இருந்தார். அவர் பண்ணுவாரு. நீங்க சொல்ற மாதிரி சாம் கரன் ஃபார்ம்ல இருந்தா அதெல்லாம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. நீங்க சொல்ற மாதிரி கேப்டன்சி எனக்கு குத்துனானதுக்காக அம்பையர் கிட்ட விட்டு நான் 2 ஓவர் அம்பையரிங் பண்றேன் அப்படி. ஸோ அதை பத்தி இருக்கும். எஸ் சார், கமிங் டு ஆர்ஆர் சார், ஆர்ஆரோட பேட்டிங் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அவங்க இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணதை பத்தி நான் கேட்டிருந்தேன் இல்லையா. என்னதான் அவங்க ராப்மன் பவலுடைய அந்த ஷிப்ரான் நெட்மயருடைய ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய உபயத்துல வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்களுடைய பேட்டிங் இன்னும் கொஞ்சம் வந்து சஞ்சு சாம்சனோ இல்ல வந்துட்டு ஒரு த்ருவ் ஜுரேலோ ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை போட ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க வந்து என்னன்னா ஆஸ்கிங் ரேட்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க ப்ரெஷர் ஆனாங்களா இல்ல ஸ்டார்டிங் இவ்வளவு தூரம் ஆஸ்கிங் ரேட் இல்ல, இட் வாஸ் லெஸ் ஒன்லி. அந்த ஸ்டேஜ்ல அவங்க கிராஃப் பண்ணி, பிகாஸ் நம்ம ஒரு மேட்ச் பார்த்தோம், எனக்கு தெரிஞ்சு KL ராகுல் மேட்சா இல்ல நம்ம CSK மேட்ச் கெய்க்வாட் அந்த டார்கெட்டுக்கு இன்னைக்கு நான் பொறுமையா ஆடுறேன்னு சொல்லி ஆடினார் ஒரு இன்னிங்ஸ். ஞாபகம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா வச்சு கிட்டத்தட்ட 120 130 தான் ஸ்ட்ரைக் ரேட், அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா போதுன்னு ஆடினார். அந்த மாதிரி ஒரு எண்ட்ல யாராவது ஒருத்தங்க கிராஃப்ட் பண்ணி இந்த டார்கெட்டுக்கு ஆடி இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் கேன் பிளே தட் ரோல் வெல். அவரும் இன்னைக்கு அதை பண்ணாம அவர் அட்டாக்கிங் மோட்ல போனதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிட்ச் வந்து கண்டியூசிவ் டு ஸ்ட்ரோக் பிளே கிடையாது. அதனாலதான் 148 என்ற ஸ்மால் டார்கெட்டை கட்சி பால் வரைக்கும் போகுது. ஃபுல் ஆஃப் ரன்ஸ்னா இது ரொம்ப ஈஸியா ஓவர்ஸ் ஸ்பேர் வச்சிருக்கணும், நம்பர் 1 இல்லையா. அண்ட் கேஷவ் மகாராஜ் இருக்காரு, மகாராஜான ஏர் இந்தியா, பட் இவர் ஏரே கொடுக்காம போறாரு இந்தியாவில். அவன் வந்து பிளாட்டா போறது அவர் ரொம்ப கஷ்டமா நெகோசியேட் பண்றது. சாம் கரன், பேர்ஸ்டோ, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன், பேர்ஸ்டோ லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்தா பெருநிலையே விளையாடுவார், அவரே இன்டிகிரேட் போயிடுவார் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்தா. இன்னைக்கு அவுட் பாருங்க. சோ இதுதான் விஷயம். இந்த பிட்சில் பிரில்லியன்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நீங்க கிரீட் ஆகணும், இல்லைன்னா எவ்வளவு டஃபா இருந்து பாருங்க 148 அடிக்கிறது. இப்ப 277 நாம பார்த்துட்டு இருக்கிற இதே டோர்னமெண்ட்ல 148 இவ்வளவு டஃபா போய் கட்சி வரைக்கும் போகுது, பாதி ஸ்கோர். அதான் சொன்னேன், சேலஞ்ச் டு பேட்ஸ்மேன் இருக்கும்போது சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வில்லியம்சன் பண்ணுவாரு, கேன் வில்லியம்சன் பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு, விராட் கோலி பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு தனி டெக்னிக் இருக்கும். KL ராகுல், ஆமா, பட் இப்ப KL ராகுலுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப டிப் ஆகுது, விட மாட்டாரு. பட் இஸ் அலோவிங் தி பேட்ஸ்மேன் டு மென்டலி அண்ட் பிசிக்கலி டயர்ட் ஆயிடுற மாதிரி இருக்கு ஒரு 5-6 ஓவர்லயே, லுக்லயே தெரியுது. ஆமா சார், நாளைக்கு டபுள் ஹெட்டர். அதுல வந்துட்டு இரவு நேர மேட்ச் 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் CSK வான்கடையில் ஆரம்பிக்குது. ஹவ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தட் மேட்ச்? ஆமா, எனக்கு ஒரே ஒரு ஃபியர் ஃபேக்டர் என்னன்னா, இந்த மும்பை இந்தியன்ஸ் ஒரு 7-8 6 ஹிட்டர்ஸ் இருக்கு, நின்ற இடத்துல இருந்து 6 அடிக்கிறோம். அவங்க ஆடும்போது ஜட்டு, தீக்ஷனா, மொயின் அலி மாதிரி போலர்ஸ் அவங்க போட்டா சேஃப். ஏன்னா இந்த தண்டர் ஹிட்டர்ஸ் எல்லாருமே ஸ்பின்னுக்கு ரொம்ப தடவுறாங்க, ஏர்லியா ஆடுறாங்க, ஃபுல் பவர் அவங்களே கொடுக்கணும், வெறும் இப்படி தட்டினாலாம் போகாது. ஸோ நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், இஃப் யூ டேக் சூரியகுமார் யாதவ், அவருக்கு இந்த டேரல் மிச்சல் மாதிரி போல ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஷார்ட் மிட் விக்கெட் வச்சுட்டு டேரல் மிச்சல் போட்டோம்னா குவிக்கா அப்படி ஆடுவார் இன்ஸ்டிங்டிவா. ஷார்ட் மிட் விக்கெட்ல நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா அந்த நீஷம் போலிங்ல எல்லாம் அவுட் ஆகி நான் பார்த்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ப்ரூடென்டா சாணக்கியத்தனமா ஓடி வந்து மெதுவா போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சேஃப். அவங்க 300 அடிச்சா கூட நம்ம திருப்பி அடிச்சிருவோம், ஏன்னா அவங்களுக்கு போலிங் கிடையாது, பட் ஃபார் பும்ரா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு ஒரே பிரச்சனை, அந்த தண்டர் ஹிட்டர்ஸ் 6 ஹிட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி ஸ்லோவா பால் போட்டு அவங்கள விக்கெட் எடுக்கிறோன்றதுலதான் இந்த மேட்ச் இருக்கு மெயினா. பட் இஃப் வி சேஸ் இட் வில் பி வெரி ஈஸி, பிகாஸ் அவங்களுக்கு பெரிய போலிங் ஸ்பின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால ஐ see an edge டெஃபினட்டா பாப்போம். எஸ் சார், நான் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அப்போ நீங்க சொன்னதுனால கேட்கிறேன். டேரல் மிச்சல், சிவம் டூபே மாதிரி யாராவது ஒருத்தங்களை சும்மா ஒரு லைட்டா உள்ள கொண்டு வந்து போற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோனி முன்னாடி பண்ணுவார். ஆக்சுவலா அவர் வந்து சுரேஷ் ரெய்னா கிட்ட கொடுப்பாரு. யாராவது ஒரு அதாவது இந்தியா கேப்டனா இருந்த போது கூட அந்த ஒரு மேஜிக் எலமெண்ட் திடீர்னு கொண்டு வந்து விட்டுருவாரு அப்படியே. அது மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஏன்? பிகாஸ் வந்து T20ல ஏதாவது ஒரு ஓவர் கிடைச்சா பேட்ஸ்மேன் போதும்னு வெயிட் பண்றாங்க இல்லையா.
அப்ப அந்த ஒரு ஓவர் யாராவது ஒருத்தவங்க 20-25 ரன் அடிச்சுட்டா மேட்ச் போயிரும் பயந்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்களா அந்த மாதிரி டெசிஷன், இல்ல என்ன காரணம்? இல்ல இப்ப வந்து ப்ரோ பேட்ஸ்மேனாவே இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மேட்ச் ஆனோடனே நீங்க பாருங்க அந்த மாதிரி போலர்ஸ் நிறைய வரும். ஏன்னா இன்னும் வேரண்டர் அதிகமா இருக்கும் பிச்சில். அண்ட் இப்ப என்னன்னா அப்படி ஃபாஸ்டா பால் வரும்போது அப்படின்னா போயிடும். பட் அந்த குவிக்கா ஆடுறாங்களே, இப்படி ஆடுறாங்க சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா இப்படி ஆடுறாங்க பாருங்க. குவிக்கா பால் வந்தோடனே அவங்களுக்கு அதே குவிக்னஸ்ல ஆட விட்டுட்டு அதுக்கு அடுத்த பால் நான் சொல்றது மெதுவா, அந்த அளவுக்கு சொல்றது ஈஸி, போடுறது கஷ்டம். ஓடி வந்து அதே மாதிரி மெதுவா போடுவாங்க. அவங்க நிறுத்த மாட்டாங்க அந்த ஸ்ட்ரோக்கை, அப்படியே ஆடுவாங்க. அந்த மாதிரி மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்கு. மும்பைக்கு அந்த வீக்னஸ் எப்பவுமே இருக்கு. ஒரு ஃபாஸ்ட் போலரோட மெதுவா போடும்போது அதே ஃபாஸ்ட் போலிங் ஆடுற மாதிரி ஃபிளிக் பண்ணுவாங்க. பால் ஸ்லோ ஆனோடனே லாபம் ஆகும். அந்த வீக்னஸ்ல அவங்க மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா இது நடக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் சந்திப்போம் with lot of cricket and fun on RRR.